வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க பர்ஸ்ல இருக்கிற அந்த ரூபாய் நோட்டுக்கும் உங்க போன்ல காட்டுற பேங்க் பேலன்ஸ்க்கும் உண்மையான மதிப்பு என்ன? அது வெறும் காகிதம், வெறும் நம்பர் தானே. ஆனா அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. இன்னைக்கே நாம அந்த சக்தியோட கதையை தான் பார்க்க போறோம். ஒரு காலத்துல சோழிகளை வச்சு வியாபாரம் செஞ்சதுல இருந்து இன்னைக்கு டிஜிட்டல் கோடுகளை வச்சு உலகத்தையே இயக்குற வரைக்கும் பணம் எப்படியெல்லாம் உருமாறியிருக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு போலாமா? நம்ம இந்த பயணத்துல முதல்ல பணத்தோட கதையும் அது எப்படி வளர்ந்துச்சுன்னும் பார்க்க போறோம். அப்புறம் நம்மளோட பாதுகாப்புக்கு பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அதுல டெக்னாலஜியோட பங்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மதிப்புன்னா உண்மையிலே என்னன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சுட்டு கடைசியா உங்க பணத்தை வச்சு நீங்க எப்படி ஒரு நல்ல முடிவெடுக்கலாங்கிறதோட முடிக்கலாம். வாங்க உள்ள போலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் இருக்குல்ல? அப்போ பணத்தோட ஆரம்பம் எது? பணங்கிற ஒரு ஐடியாவே எப்படி உருவாச்சு? வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பார்க்கலாம். இந்த டைம்லைனை பாருங்க. ஆரம்பத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்டமாற்று முறைதான். அதாவது அரிசிக்கு பதிலா கோதுமை. ஆனா இதுல நிறைய சிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிமு 1200 வாக்குல ஷோழிகள், உப்பு மாதிரியான பொதுவான பொருட்களை பணமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பின்னர் உலோக நாணயங்கள் வந்துச்சு. 7ஆம் நூற்றாண்டுல சீனால முதல் தடவையா காகித பணம் வந்துச்சு. ஆனா 1971ல நடந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. தங்கம் மாதிரி எதையும் சாராம அரசாங்கத்தோட நம்பிக்கை மேல மட்டுமே உருவானதுதான் ஃபியட் பணம். இன்னைக்கு யூபிஐ, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்னு பணம் நம்ம கண்ணுக்கே தெரியாத டிஜிட்டல் கோடுகளா மாறிடுச்சு. யோசிச்சு பார்த்தா பணங்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்புற ஒரு விஷயம்தான் இல்லையா? சரி, பணம்னு ஒரு கருவி கிடைச்சிருச்சு. அதோட முக்கியமான பயன்கள்ல ஒண்ணு பாதுகாப்பு. நம்மளோட இன்னிய அவசர தேவைக்கும் நம்மளோட நாளைய கனவுகளுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க பணத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம், வாங்க அத பத்தி பார்க்கலாம். நம்மளோட நிதி பாதுகாப்ப 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு குறுகிய கால சேமிப்பு. அதாவது திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வருதுன்னா அதுக்கு உதவுற ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. பணமும் பாதுகாப்பா இருக்கும், தேவைப்படும் போது உடனே எடுக்கவும் முடியும். இன்னொன்னு நீண்ட கால திட்டங்கள். நம்மளோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்காக இப்போதிருந்தே சேமிக்கிறது. ஒன்னு இன்னைய தேதியை பாதுகாக்குது, இன்னொன்னு நம்மளோட எதிர்காலத்தை உறுதி செய்யுது. இந்த நீண்ட கால திட்டமிடல் எவ்வளவு முக்கியம்னு சொல்றதுக்கு இது ஒரு அருமையான உதாரணம். அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துல சேர்ந்தவங்கள கிட்டத்தட்ட 48% பேர் பெண்கள். கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. இது எதை காட்டுதுன்னா, பெண்கள் தங்களோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு தான். இது ஒரு சக்தி வாய்ந்த மாற்றம். சேமிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, நமக்கு தேவைப்படும் போது அந்த பணத்தை சுலபமா எடுக்கிறது அதை விட முக்கியம் இல்லையா? இந்த விஷயத்துல டெக்னாலஜி ஒரு பெரிய புரட்சியே செஞ்சிருக்கு. நம்ம கையில பணம் எப்படி இன்னும் சுலபமா வந்து சேருதுன்னு பாப்போம். இதுக்கு இந்த யூபிஐ கேஷ் வித்ட்ராயர் ஒரு சூப்பர் உதாரணம். இங்க பாருங்க, இனிமே ஏடிஎம் போறதுக்கு கார்டே தேவையில்லை. உங்க போன் இருந்தா போதும். ஏடிஎம் ஸ்கிரீன்ல இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி உங்க யூபிஐ பின் போட்டா பணம் கையில. உங்க ஸ்மார்ட் போன் தான் உங்க புது வாலெட், உங்க புது டெபிட் கார்டு. சரி, இப்போ கொஞ்சம் ஆழமா யோசிப்போம். ஒரு விஷயத்துக்கு மதிப்பு எதனால வருது? நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் மதிப்பா, இல்ல அது தாண்டியும் ஏதாவது இருக்கா? உதாரணத்துக்கு உத்தரகாண்ட்ல கந்தாட்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர் மக்கள் ஒரு ஆச்சரியமான முடிவெடுத்தாங்க. தங்கத்தோட பண மதிப்பை விட அவங்க சமுதாயத்துல இருக்கிற நல்லிணக்கமும் சமத்துவமும் தான் முக்கியம்னு முடிவு பண்ணாங்க. இங்க பணத்தை விட மனுஷங்க தான் பெரிய சொத்து. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உலக பொருளாதாரம் மொத்தம் ட்ரேட்மார்க்குங்கிற சின்னங்கள் மேலதான் இயங்குது. ஒரு சின்னத்தை பார்த்ததும் அது மேல நமக்கு வர்ற நம்பிக்கை தான் அந்த பிராண்டோட பல கோடி ரூபாய் மதிப்புக்கு காரணம். இதுவும் ஒரு விதமான கூட்டு நம்பிக்கை தான் இல்லையா? இது நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான கேள்வியே கேக்குது. நாம ஒரு சமூகமா எதுக்கு அதிக மதிப்பு கொடுக்கறோம்? சமூக ஒற்றுமைக்கா, இல்ல பொருளாதார அடையாளத்துக்கா? இந்த 2ல எதுக்கு அதிக மதிப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க பதில கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, மதிப்புனா என்னன்னு இப்போ நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இந்த புரிதல் நம்ம பணத்தை வச்சு இன்னும் சிறந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவும். நம்ம பணத்தோட மதிப்பை காலப்போக்குல எப்படி அதிகரிக்கலாம்? வாங்க பார்க்கலாம். உண்டியல்ல காசு போடுறது இல்லனா நகைச்சீட்டு கட்டுறது மாதிரி பாரம்பரிய சேமிப்புகள் பாதுகாப்பானதுதான். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, அதுதான் பணவீக்கம். அதாவது இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அடுத்த வருஷம் அதே 100 ரூபாய்க்கு கிடைக்காது. அதனால நம்ம சேமிப்பு வளர்ந்த மட்டும்தான் நம்ம பணத்தோட மதிப்பு குறையாம இருக்கும். அப்போ உண்மையான செல்வத்தை உருவாக்க வேற என்ன வழிகள் இருக்கு? எங்க பாருங்க, பங்குகள்ல முதலீடு செய்யறது, ரியல் எஸ்டேட் இல்லனா தங்க பத்திரங்கள்னு நிறைய நவீன வழிகள் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
எந்த முதலீட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்க நிதி இலக்குகள் என்ன, உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும்னு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. சோழிகள்ல ஆரம்பிச்சு உலோக நாணயங்கள், காகிதம், இப்போ கண்ணுக்கே தெரியாத கோடிங் வரைக்கும் பணத்தோட வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு. இது நம்மள ஒரு ஆழமான கேள்வியோட விட்டுட்டு போகுது. மதிப்போட அடுத்த உண்மையான வடிவம் என்னவா இருக்கும்? பணம் மற்றும் மதிப்பு பத்தின இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த தடவை உங்க பணத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான வருஷ கதையையும் நம்ம கூட்டு நம்பிக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்ததுக்கு நன்றி.